السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் ஒவ்வொரு ஃபஜ்ருடைய தொழுகையை தொடர்ந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை எவ்வாறு தொழக் கண்டீர்களோ அவ்வாறே நீங்களும் தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்ன ஹதீஸுக்கு ஏற்ப நபி வழியில் நமது தொழுகை எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை நாம் தொடராக பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு சட்டம் இகாமத்தோடு சம்பந்தப்பட்ட சட்டம். அதுல மிக முதலாவது நாம் பார்க்க இருப்பது, பள்ளிக்கு வருகின்ற நாம் சுன்னத்து தொழுகை தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது தொழுகைக்காக, அதாவது ஃபர்து தொழுகைக்காக இகாமத்து சொல்லப்பட்டால் ஒரு மஅ்மூம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது. இதில் பலருடைய நடைமுறைகளையும் நாங்கள் பார்க்கிறோம். சிலர் இகாமத்து சொல்லப்பட்டவுடன் தொழுகையை விட்டு விடுகிறோம். இன்னும் சிலர் இகாமத்து சொல்லப்பட்டாலும் அந்த தொழுகையை பூர்ணப்படுத்தி சலாம் கொடுத்ததன் பின்னாடிதான் ஜமாத்தோடு இணைந்து கொள்கிறோம். இப்படி பல நிலைகள் மஅ்மூம்களிடத்தில் இருக்கிறது. இது குறித்து மார்க்கம் எங்களுக்கு என்ன வழிகாட்டு இருக்கிறது? ஃபர்து தொழுகைக்கு இகாமத்து சொல்லப்பட்டால் சுன்னத்தை தொழுது கொண்டிருக்கக்கூடியவர் என்ன நிலையை கையாள வேண்டும் என்பது குறித்து நாம் ஹதீதுகளை பார்க்கிற பொழுது, சஹீஹ் முஸ்லிம்ல 710வது இலக்கத்தில் ஒரு செய்தி பதியப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா உகீமத்திஸ் ஸலா ஃபலா ஸலாத இல்லல் மக்தூபா. தொழுகைக்காக இகாமத்து சொல்லப்பட்டு விட்டால் கடமையான ஃபர்லான தொழுகைகளை தவிர வேறு எந்த தொழுகையும் இகாமத்துக்கு பிறகு கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே இது மிக முக்கியமான செய்தி. நாம் சுன்னத்து தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது ஃபர்லுக்கான இகாமத்து சொல்லப்பட்டால் இகாமத்து சொல்லப்பட்டதன் பின்னால் ஃபர்லான தொழுகையை தவிர எந்த சுன்னத்தான தொழுகைகளோ வேறு எந்த தொழுகையும் அதற்கு பிறகு கடமை இல்லை என்பதுதான் இந்த ஹதீஸினுடைய அர்த்தம். அதனால் அறிஞர்களில் பெரும்பான்மையானவர்கள் சொல்லுகின்ற சட்டம், ஒருவர் சுன்னத்து தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது இகாமத்து சொல்லப்படுகின்ற வேளை மஅ்மூம் சில முக்கியமான அம்சங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். அதாவது நாங்க அப்பதான் சுன்னத்துக்கான முதலாவது ரக்காத்துல நிக்கிறோம், நிலையில நிக்கிறோம், அல்லது ருக்கூல இருக்கிறோம், அல்லது சுஜூதுல இருக்கிறோம். இன்னும் ஒரு ரக்காத் எங்களுக்கு துற வேண்டிய நிலை இருக்கின்ற பொழுது இகாமத்து சொல்லப்பட்டு விடுமாக இருந்தால் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் தொழுகை விடணும். அது முதலாவது ரக்காத்தா இருந்தாலும் சரி, இரண்டாவது ரக்காத்தா இருந்தாலும் சரி, அந்த நிலையிலேயே நீங்கள் எழுந்து வந்து ஃபர்து தொழுகையோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அதிகமான அறிஞர்கள் சொல்கிறார்கள். அதே நேரம் ஒரு சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் சுன்னத்து தொழுகையை முடிக்கின்ற அத்தஹியாத்துடைய தருணத்தில் இருக்கீங்க, அத்தஹியாத்துல அறவாசி உங்களுக்கு ஓதி முடிஞ்சு, இன்னும் கொஞ்சம் ஓதி முடித்தால் நீங்கள் ஜமாத்துல கலந்து கொள்ளலாம் என்கின்ற நிலை இருக்கின்ற பொழுது நீங்கள் அத்தஹியாத்தை பூரணப்படுத்தி விட்டு ஜமாத்தில் கலந்து கொள்ளலாம், இகாமத்து சொல்லப்பட்டாலும் தொழலாம் என்று சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் இகாமத்து சொல்லப்பட்டு விட்டால் கடமையான தொழுகையை தவிர வேறு எந்த தொழுகையும் இல்லை என்பது. அதனால் நாம் சரி காணுகின்ற ஒரு கருத்து, நீங்கள் தொழுகையில என்ன நிலையில் இருந்தாலும் இகாமத்து சொல்லப்பட்டு விட்டால் அவர் அதை முறித்து கொண்டு எழுந்து அவர் கடமையான தொழுகைக்கு வந்துவிட வேண்டும், சஃப்புக்கு வந்துவிட வேண்டும் என்பதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளை. ஆனால் எங்களில் அதிகமானவர்களை பார்க்கிறோம், இகாமத்து சொல்லப்பட்டு இமாம் முன்னாடி நின்று சஃப்புகளை சீர் செய்யுங்கள் என்று இமாம் தக்பீர் கட்டும் வரைக்கும் அவர்கள் தொழுது கொண்டு அத்தஹியாத்தை இருந்து கொண்டு சலாம் கொடுப்பதை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, இது சுன்னாவுக்கு முரண். இகாமத்து சொல்லப்பட்டு விட்டால் அந்த சுன்னத்து தொழுகையை விட்டு விட்டு உடனடியாக நாங்கள் ஃபர்து தொழுகையில கலந்து கொள்ளணும். எவ்வளவுக்கு அவசரமாக அத்தஹியாத்தை ஓதி முடிக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவசரமாக ஓதி முடித்து இமாம் தக்பீரை ஆரம்பிப்பதற்கு முன்னால் நாங்கள் தொழுகையில இணைந்திரும். எனவே நாங்கள் அந்த தொழுகையை நேரம் எடுத்து முடித்து ஓதி முடித்து எல்லாம் சலாம் கொடுத்ததன் பின்னாடிதான் நாங்கள் ஃபர்து தொழுகையில் இணைவோமாக இருந்தால் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவுக்கு நேர் முரணானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது முதலாவது அம்சம். இரண்டாவது,
இகாமத்து சொல்லப்பட்டால் மஅ்மூம்கள் எப்பொழுது எழும்பணும்? நாங்க பள்ளிவாசல்ல உட்கார்ந்திருக்கோம், சுன்னத் தொழுகை போட்டு உட்கார்ந்திருக்கிறோம். ஃபர்து தொழுகைக்காக இகாமத்து சொல்லப்பட்டால் மஅ்மூம்கள் எப்பொழுது எழும்பணும்? இதுல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய நேரடியான வழிகாட்டல், இகாமத்துடைய இந்த நிலையில் தான் நீங்கள் எழும்ப வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டதாக எந்த செய்தியும் இல்லை. இது அறிஞர்களுடைய வழிகாட்டல்கள் இருக்கிறது. 5 கருத்து இருக்குதுல. ஒன்று, இகாமத்து சொல்லப்பட்ட உடனே, இகாமத்தை மஅ்மூம் அந்த முஅத்தினார் ஆரம்பிச்ச உடனேயே எழும்ப வேண்டும் என்று ஒரு சில அறிஞர்கள், ஹய்யால ஸலா என்கின்ற வார்த்தையை மொழிகின்ற பொழுது எழும்ப வேண்டும் என்று இன்னும் சில அறிஞர்கள், கது காமத்தி ஸலா என்று தொழுகை நிலைநாட்டப்பட்டு விட்டது என்கின்ற வார்த்தையை சொல்லுகின்ற பொழுது எழும்பிட வேண்டும் என்று இன்னும் சில அறிஞர்கள், அல்லது இகாமத்து முடிந்ததன் பின்னால் தான் மஅ்மூம்கள் எழும்ப வேண்டும் என்று இன்னும் சில அறிஞர்கள், 5வது இமாம் வருவதை கண்டால் தான் மஅ்மூம்கள் எழும்ப வேண்டும் என்று இன்னும் சில அறிஞர்கள் என்று இமாம்களுக்கு இடையில் 5 கவுல் இருக்கு. 5 கருத்து வேறுபாடான அம்சங்கள் இருப்பதை பார்க்கிறோம். இதில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆதாரமான ஒரே ஒரு கவுல் 5வது கவுல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய செய்தியை நீங்கள் பார்க்கலாம். இதா உகீமத்தி ஸலாத், இது முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுகிறது. தொழுகைக்காக இகாமத்து சொல்லப்பட்டால் ஃபலா தகூமு ஹத்தா தரவுனி, என்னை நீங்கள் காணாத வரைக்கும் எழும்பாதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்ல இகாமத்து சொல்லப்படும் பொழுது நபிகளார் எங்க இருப்பாங்க? ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள இருப்பாங்க. மஸ்ஜிது நபவியும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வீடும் ஒரே சுவர். வீட்டுக்குள்ள இருந்து காலை வச்சா பள்ளிவாசல், பள்ளிக்குள்ள இருந்து காலை வச்சா வீடு. அல்லாஹ்வுடைய தூதருடைய எல்லா சுன்னத்து தொழுகையும் வீட்டுல தான் இருக்கும், பள்ளிக்கு வந்து தொழ மாட்டாங்க. சுன்னத்தை தொழுது விட்டு ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. அதனாலதான் நீங்க சில பள்ளிவாசல்ல பார்க்கலாம், இமாமுக்கு என்று ஒரு ரூம் இருக்கும், இமாம் அந்த ரூமுக்குள்ளதான் இருப்பார். இகாமத்து சொல்லப்பட்டது பொழுதுதான் இமாம் ரூமை திறந்து விட்டு வெளியே வருவார். இது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக இன்றும் சில பள்ளிவாசல்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சுன்னத்தை தொழுது விட்டு தன்னுடைய வீட்டிலேயே இருப்பார்கள். தொழுகைக்காக இகாமத்து சொல்லப்பட்ட பொழுதுதான் அந்த திரை சீலையை அகற்றி கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பள்ளிக்குள்ள வருவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இகாமத்து சொல்லப்பட்டால் நீங்க எழும்பாதீங்க, இதுவரைக்கும் நான் வீட்டுக்குள்ள இருந்து பள்ளிவாசலுக்குள்ள வந்து என்னை நீங்கள் காணும் வரைக்கும் எழும்பக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இகாமத்து சொல்லப்படுகின்ற பொழுது மஅ்மூம் எப்பொழுது எழும்ப வேண்டும் என்கிற நடைமுறையில் இந்த கருத்துல பலமான கருத்து, இமாம் சஃப்புக்கு வந்து விட்டால், அவர் தொழுவிக்கின்ற முஸல்லாவுக்கு வந்து விட்டால், இமாமை கண்டவுடன் ஒரு மஅ்மூம் எழும்புவது அவருக்கு அனுமதிக்கப்பட்டது. அதே நேரம் இன்னும் பல அறிஞர்கள் சொல்கிறார்கள், அந்த இகாமத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாங்கிட ஒத்த வடிவம் தான் இகாமத். பாங்க நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் ரெண்டு தரம் சொல்லுவோம். ஆனா இகாமத் ஒத்த வடிவமாக ஒத்தப்படையாக சொல்லுவோம். அதுல ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தையை சேர்த்தார்கள், கது காமத்தி ஸலா, திடனாக தொழுகை நிலைநாட்டப்பட்டு விட்டது. எனவே அந்த வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இகாமத்துல சேர்த்திருப்பதனால் தொழுகை நிலைநாட்டப்பட்டு விட்டது என்கின்ற வார்த்தை மொழியப்படுகின்ற பொழுது நாம் எழும்புவது சிறந்தது என்று அறிஞர்கள் சொன்னார். வாஜிப் அல்ல, கட்டாயமா நீங்க அந்த நேரத்துல தான் எழும்பணும் என்பதல்ல, அந்த நேரத்தில் எழும்புவது உங்களுக்கு சிறந்தது என்று அறிஞர்கள் விளக்கம் கொடுத்தார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதில் ஜும்மா தொழுகையில பெரும்பாலும் நாங்கள் நடைமுறைப்படுத்துவது இகாமத்து சொல்லப்பட்டதன் பின்னாடிதான் நாங்கள் எழுமணும், அல்லது கது காமத்தி ஸலா என்ற அந்த வார்த்தை மொழிந்ததன் பின்னாடிதான் நாங்கள் எழுமணும். நிறைய பேர் இமாம் மிம்பர் விட்டு இறங்குறதுக்கு முன்னாடியே நாங்கள் தொழுகைக்கு எழுந்து விடுவதை பார்க்கிறோம். அப்ப இதா உகீமத்தி ஸலா, தொழுகைக்கு இகாமத்து சொல்லப்பட்டால், அல்லது தொழுகை அந்த உகீமத்தி ஸலா என்கிற வார்த்தைக்கும் கருத்து வேறுபாடு இருப்பதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள்? இகாமத்து சொல்லப்பட்டு விட்டால், அங்கேயும் உகீமத்தி ஸலா, இகாமத்திர வார்த்தையிலேயும் கது காமத்தி ஸலா ரெண்டும் உண்டு. தொழுகை நிலைநாட்டப்பட்டு விட்டால், தொழுகைக்காக இகாமத்து சொல்லப்பட்டு விட்டால். எனவே ரசூலுல்லாஹ் கது காமத்தி ஸலா என்கின்ற வார்த்தையை கேட்டால் தான் எழும்புங்கள் என்று சொன்னார்கள் என்பதை அறிஞர்கள் இந்த வார்த்தையோடு தொடர்படுத்தி சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதனால் அறிஞர்கள் கது காமத்தி ஸலா என்கின்ற வார்த்தையை மொழிகின்ற பொழுது எழும்புவதுதான் எங்களுக்கு சிறந்தது என்று சொன்னார். அல்லது இமாம் முன்னுக்கு வருவதை கண்டதன் பின்னாடிதான் மஅ்மூம்கள் எழும்ப வேண்டும். இல்லாட்டி பல பிரச்சனை வரும். இமாம் வரல பள்ளிக்கு, உதாரணமா நான் ஒரு தொழுகைக்கு வரல அல்லது லேட் ஆகிட்டு, இகாமத்து சொல்லப்பட்டு விட்டால் நம்ம எல்லோரும் சஃப்புக்கு வந்து நின்றுவோம், எழும்பிடுவோம். யாரு தொழுவிக்கிறார்? பெரிய ஒரு சிக்கலுக்கு வரும்.
பள்ளிவாசல்ல நம்ம நிறைய தரம் பாத்திக்கிறோம், எல்லாரும் அப்படியே திரும்பி கடலை பார்த்து நிப்பாங்க இமாம் வரும் வரை. அப்ப இந்த பிரச்சனையை நாங்க தவிர்க்கிறதாக இருந்தால் முதலாவது இமாம் இருக்காரா இல்லையாங்கிறத பார்த்து தான் நம்ம இக்காமத் சொல்லணும். இமாம் வருவதை கண்டால் தான் மக்மூம்கள் எழும்பணும். நம்ம எழும்பி நின்றுட்டோம்டா இப்ப எல்லாருக்கும் பயம், நம்மள முன்னுக்கு தொலை விட்டுருவாங்களோ, நம்மள தொழுகை சொல்லிடுவாங்களோ என்ற தர்ம சங்கடத்துக்கு நாங்க ஆளாக வேண்டியிருக்கு. அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அது இமாம் வராட்டி தொழுவிக்கக்கூடிய ஒருவர் இருந்தால் தொழுவிக்கலாம், அது கருத்து ஒருபாடு இல்லை, அது பிரச்சனை இல்லை, அவர் முன்னுக்கு வந்து தாராளமா தொழுவிக்கலாம். ஆனால் இமாம் வருவதை கண்டதன் பின்னாடிதான் மக்மூம்கள் எழும்ப வேண்டும் ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை. இமாம் முன்னாடி வருவதை கண்டால் என்னை நீங்கள் காணாத வரைக்கும் நீங்கள் எழும்பாதீர்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், அந்த நடைமுறையை நாங்கள் இகாமத்துடைய விடயத்துல பின்பற்றணும். அடுத்தது, ஃபர்லு தொழுக ஒருவருக்கு ஜமாத்து மிஸ் ஆயிட்டு தனியே வந்து தொழுகிறார். இவர் தனியே தொழும் பொழுது இகாமத்து சொல்லி தொழணுமா என்று கேட்டால் கட்டாயமாக அவர் இகாமத்து சொல்லித்தான் அந்த ஃபர்லு தொழுகையை தொழவும். ஏனென்றால் ஃபர்லு தொழுகைக்கான மிக முக்கியமான ஷர்த்து இகாமத்து சொல்லப்பட வேண்டும். பள்ளிவாசலில் இகாமத்து சொல்லப்பட்டு விட்டால் அது எல்லா மக்மூம்களுக்கும் பொதுவாக போயிடும். இகாமத்து முடிந்து ஜமாத்து தொழுகை முடிந்ததன் பின்னாடி ஒருவராக இருந்தால் அவர் பாங்கு சொல்ல தேவையில்லை. ஏனென்றால் ஏற்கனவே பள்ளிவாசல்ல பாங்கு சொல்லியாச்சு, அவர் முஸ்லிம் பிரதேசத்தில் இருக்கிறார், இங்கே பாங்கு ஒழித்து விட்டது. அவர் செய்ய வேண்டியது அவருக்கான ஃபர்லு தொழுகைக்கான இகாமத்தை சொல்லித்தான் அந்த தொழுகையை தொழும். நம்ம பள்ளிக்கு வந்து தொழுதாலும் சரி, வீட்டுல தொழுதாலும் சரி, எந்த ஃபர்லு தொழுகையை நாங்கள் ஜமாத்து பிந்தி தனியே தொழுகிறோமோ அப்பொழுது நாங்கள் இகாமத்து சொல்லித்தான் அந்த தொழுகையை தொழும். இது முதலாவது சட்டம். இரண்டாவது, நாங்க பிரயாணம் போறோம். பிரயாணிகளுக்கு ஜம்மு கசர் சேர்த்து சுருக்கி தொழுதல் கடமையாக்கப்பட்டி, அது தனி சட்டம் இருக்கி, அதுல கேள்வி கேட்காதீங்க. அது இன்ஷா அல்லாஹ் தனியா ஜம்மு கசர் தொழுகை நம்ம எப்படி தொழுகிறோங்கிறத அடுத்தடுத்த வகுப்புல பார்ப்போம். அது எவ்வளவு தூரம் பிரயாணம் போனா தொழுகிறது, எப்படி சேர்த்து சுருக்கி தொழுகிறது, அதுல சேர்த்து முற்படுத்தி தொழுதல், சேர்த்து பிற்படுத்தி தொழுகிறதுல சட்டம் என்னங்கிறத நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். இப்ப நான் சொல்ல வர விஷயம் என்னென்றால், நாங்க பிரயாணம் போகிறோம், லுஹருடைய தொழுகையையும் அசருடைய தொழுகையும் சேர்த்து தொழுகிறோம், அல்லது மகரிபுடைய தொழுகை இஷாவுடைய தொழுகை, இந்த 4 தொழுகைன்னா சேர்த்து சுருக்கி தொழலாம். இப்ப லுஹருடைய தொழுகையையும் அசருடைய தொழுகையும் சேர்த்து தொழுகிறோம். அது பள்ளிவாசலுக்கு போய் தொழுதாலும் சரி, அல்லது நீங்க பள்ளிவாசல் அல்லாத ஒரு மைதானத்துல அல்லது ஒரு பாலைவனத்தில் அல்லது ஒரு காட்டு பகுதியில தொழுதாலும் சரி, சில சட்டம் இருக்கு. அதுல முதலாவது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நீங்க ஒரு பள்ளிவாசலில் தொழப்போகிறீர்கள் என்று சொன்னால் ஏற்கனவே அந்த பள்ளிவாசல்ல பாங்கு சொல்லப்பட்டிருக்கு, அந்த வக்துக்கு பாங்கு சொல்லப்பட்டிருக்கு. அல்லது ஒரு முஸ்லிம் பிரதேசத்துக்குள்ள நீங்க தொழ போறீங்கன்னு சொன்னால் அங்கும் பாங்கு சொல்லப்பட்டிருக்கும், நீங்கள் பாங்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் சேர்த்து தொழுகின்ற லுஹருடைய தொழுகைக்கு முன்னாடி 2 ரக்காத் தொழுவீங்களே, அதற்கு முன்னாடி நீங்கள் இகாமத்து கட்டாயம் சொல்லணும். அது பள்ளிவாசல்ல தொழுதாலும் சரி, நீங்கள் எந்த ஒரு மலை பிரதேசத்திலோ காட்டிலோ அல்லது மைதானத்திலோ அல்லது பாலைவனத்தில் தொழுதாலும் இகாமத்து சொல்லித்தான் லுஹருடைய 2 ரக்காத்தை தொழுது சலாம் கொடுக்கணும். மீண்டும் எழுந்து அசருக்கு நீங்கள் இகாமத்து சொல்லித்தான் 2 ரக்காத் தொழணும். ஒரே இகாமத்துல 2 தொழுகை தொழுகலாம். ஒரு இகாமத்து லுஹருக்கு சலாம் கொடுத்து மீண்டும் இகாமத்து சொல்லி அசர தொழணும். முஸ்லிம் பிரதேசம் பாங்கு சொல்லப்பட்ட பகுதியாக இருந்தால் பாங்கு அவசியம் இல்லை. ஆனால் பாங்கு சொல்லப்படாத முஸ்லிம் அல்லாத ஒரு பிரதேசம் அல்லது பாலைவனம் அல்லது காடு, இந்த பிரதேசங்களில் பாங்கும் சொல்ல வேண்டும், இகாமத்தும் சொல்லணும். ஒரு பாங்கு போதும் 2 தொழுகை. இகாமத்து 2 சொல்லணும் லுஹருக்கும் அசருக்கும். ஆனால் லுஹருக்கும் அசருக்கும் சேர்த்து ஒரே ஒரு தரம் அதான் சொன்னால் பாங்கு சொன்னால் போதுமானது. அதேதான் மகரிபுக்கும் இகாமத் சொல்ல வேண்டும், இஷாவுக்கும் இகாமத்து சொல்ல வேண்டும். அதே நேரம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதானை நாங்கள் 2 தொழுகைக்கும் பொதுவாக ஒரு தரம் ஒலித்தால் போதும், அது பாங்கு சொல்லப்படாத பிரதேசங்கள். அதே நேரம் பிரயாணம் போற நாங்க கடும் கவனமா இருக்கணும். எங்களை தொழுகையை பாத்திலாக்கிடும், கிபிலாவை தெரிந்து கொண்டு தொழ ஆரம்பிக்கணும். இப்ப நீங்க கொழும்புக்கு போறீங்க, உங்களுடைய ஒரு உறவினருடைய வீட்டுல தங்குறீங்க, முஸ்லிம் ஊர், முஸ்லிம்கள் வாழுகின்ற பிரதேசம், உங்களோட உறவினர் வீடு முஸ்லிமுடைய வீடு, அவரோட வீட்டுல நீங்க தொழ போறீங்க. கிபிலா உங்களுக்கு தெரியாது எங்கால இருக்கணும், உங்களோட போனை வச்சு பாக்கீங்க, சரியா கண்டுபிடிக்க முடியல. நீங்க மனம் விரும்பின போக்குல இங்காலதான் இருக்குமாக்கும் என்று தொழுது, உங்களுக்கு தொழுவு முடிஞ்சதுக்கு பிறகுதான் தெரிய வருது. அவர் வந்து சொல்றார் வீட்டுக்காரர், என்னப்பா நீங்க தொழுவது கிபிலா அஞ்சால இருக்கு, நீங்க இப்படி தொழுறீங்கடா, தொழுக பாத்தில். ஏன் தொழுக பாத்தில்? நீங்கள் கிபிலாவை தெரிந்து கொண்டு தொழுவதற்கான வசதிகள் உங்கள்கிட்ட இருந்தும் நீங்க அவற்றை கேட்டு கிபிலாவை தெரிந்து கொள்ளாமல் உங்களுடைய மனம் விரும்பிய போக்குல தொழுதா தொழுக பாத்திலா. ஆனா நீங்க ஒரு பாலைவனத்துக்கு போறீங்க,
ஒரு காட்டுல இறங்கி தொழ போறீங்க, அங்கே கிபிலாவை தேடுவதற்கான முயற்சியை செய்றீங்க, ஒத்தரும் இல்ல கிபிலா எங்கால கேட்கறது. உங்களோட போன் எடுத்து கிபிலாவை பாக்கீங்க, கவரேஜ் இல்ல, இன்டர்நெட் வேலை செய்யுதில்ல, கிபிலாவை உங்களால சரியா அடையாளம் கண்டு கொள்ள முடியல. இப்ப நீங்க எந்த திசையிலையும் தொழலாம், இஸ்லாம் அனுமதிக்குது. கிபிலாவை தேடுவதற்கான முகாந்திரம் அல்லாத ஒரு இடத்தில் நீங்கள் எந்த திசையில் தொழுதாலும் அது அல்லாஹுடைய திசைதான், தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனா கிபிலாவை தெரிந்து கொள்வதற்கான முகாந்திரம் இருக்கின்ற பொழுது நீங்கள் கிபிலாவை தெரிந்து கொள்ளாமல் உங்களுடைய மனம் போகின்ற போக்கில் தொழுதால் தொழுக பாத்திலாய், திரும்ப தொழணும். சில அறிஞர்கள் சொல்றாங்க, கேள்வி கேட்கப்படுது, நான் 40 வருஷமா இந்த வீட்டுல இதான் கிபிலான்னு நினைச்சு கொண்டு ஃபர்து தொழுகையை தொழுதிருக்கிறேன், இப்பதான் தெரிய வருது கிபிலா இந்த திசைக்கு மாற்றமாக இருக்கிறது என்று. என்னுடைய நிலை என்ன என்று ஃபத்வா கேட்கப்பட்ட பொழுது அந்த இமாம் சொன்ன ஃபத்வா என்ன தெரியுமா? 40 வருஷ தொழுகையும் திரும்ப தொழணும், அவ்வளவு தொழுகையும் பாத்தில். அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த அளவுக்கு கிபிலா என்பது தொழுகைக்கான பிரதானமான ஷர்த். எப்படி எங்களுக்கு வுது இல்லாமல் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதோ அதே மாதிரி கிபிலா இல்லாமலும் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே கிபிலா தெரிந்து அதை அடைந்து கொள்வதற்கான வசதி வாய்ப்பு இருக்கின்ற பொழுது அதை மீறி நாம் மாறாக தொழுதால் தொழுக பாத்திலாகும். கிபிலாவை தெரிந்து கொள்வதற்கான முகாந்திரம் இல்லாத பொழுதும் நாங்கள் எந்த திசையை அல்லாஹ் தேடி பார்த்து என்னால முடிஞ்ச அளவுக்கு லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா, எந்த ஆத்மாவையும் அதன் சக்திக்கு மீறி அல்லாஹ் சோதிக்க மாட்டான். எனவே தேடி பார்த்தால் அவரால் கண்டுபிடிக்க முடியல, இதாத்தான் இருக்குமோ என்று தொழுதாலும் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். இது ஃபர்து தொழுகை கட்டாயம், சுன்னத்து தொழுகைக்கு கிபிலா அவசியம் அல்ல. சுன்னத்து தொழுகைக்கு நாங்க கிபிலாவை முன்னோக்கணும். ஆனால் கிபிலா இல்லாமல் தொழுதாலும் சுன்னத்து தொழுகை நீங்க அதை மென்ஷன் பண்ணாம எங்கால இருக்கி என்று தேடி கஷ்டப்படாம ஒரு திசையை நோக்கி தொழுதாலும் சுன்னத்து தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். ரசூலுல்லாஹ் தன்னுடைய கழுதையில தன்னுடைய ஒட்டகத்திலிருந்து தொழுவார்கள், அது நடந்து போய்கொண்டே இருக்கும், அது கிபிலாவை நோக்கியும் போகும், கிபிலா அல்லா திசையிலே போகும். கிபிலா அதற்கு அவசியம் இல்ல, ஆனால் ஃபர்து தொழுகைக்கு கிபிலா இல்லாமல் தொழுதால் தொழுக பாத்திலாய். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது நாம் இகாமத்துடைய அதானுடைய விடயத்தில் கவனம் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சட்டம். இன்ஷா அல்லாஹ் இதை நடைமுறைப்படுத்துவோம். இதுல இந்த இகாமத்து அதானுடைய விஷயத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, அடுத்த பாடங்கள் இன்ஷா அல்லாஹ் தொடராக பார்ப்போம். பெரும்பாலும் எல்லாம் வந்திருக்குமே நினைக்கிறேன். சில பள்ளிகள்ல ஜமாத் முடிஞ்சால் அடுத்த ஜமாத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ஒருவர் தொழுது கொண்டிருந்தால் அவருடைய முதுக சுரண்டி நீங்க ஜமாத்தை ஆரம்பிங்க ஒரு சைக்கினை கொடுக்காம அதுக்கு பிறகு இன்னொரு ஜமாத் நடக்குது. இதுல கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை, முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு பள்ளிவாசலில் ஒரு ஜமாத்து நடத்துவதுதான் சுன்னா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பள்ளிவாசல் மஸ்ஜிது நபவில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு ஜமாத்து தான் நடத்தினான். இதுல ஒரே ஒரு ஹதீஸ் தான் இருக்கு, என்னன்னா ஒரு சஹாபி வளமையா பள்ளிவாசலுக்கு நேரடியா நேரத்தோட இமாம் ஜமாத்தோட கலந்து கொள்றவர் ஒரு நாள் தொழுகைக்கு பிந்திட்டார். தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் பிந்தினீங்கன்னு கேட்ட பொழுது சில காரணங்களால் வீட்டுக்கு ஆட்கள் வந்ததால பிந்திட்டேன் யார் ரசூலுல்லாஹ்னு சொன்னார். அப்ப அல்லாஹுடைய தூதர்கள் ரசூலுல்லாஹ் ஜமாத்துல தொழுத ஒரு சஹாபிக்கு சொன்னார்கள், நீங்க இவருக்கு சதகா செய்யுங்க, நீங்க இவருக்கு தொழுவீங்கன்னு அல்லாஹுடைய தூதர். எனவே அந்த சஹாபி இவருக்காக தொழுகை நடத்தினாரு, இவர் தொழுதார். அப்ப அவர் ஏற்கனவே தொழுவிட்டாரு, தொழுதவருக்கு இரண்டாவதாக தொழுவித்த தொழுகை சதக்காவுடைய நன்மையில போய் சேரும். முன்னாடி தொழுதுதான் அவருக்கு ஃபர்ல். இவருக்கு நீங்க ஜமாத்து நடத்துங்க, இவர் வளமையா ஜமாத்துக்கு வாரவர் 2 மிஸ் ஆயிட்டார் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். இப்ப இந்த ஹதீஸை வச்சுதான் பலர் சொல்றாங்க எத்தனை ஜமாத்தும் நடத்தலாம், ரசூலுல்லாஹ் ஜமாத்து நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது வளமையாக மஸ்ஜிது நபவியில் நடந்ததல்ல, ஒரே ஒரு நாள் நடந்த ஒரு சம்பவம். அதுவும் வளமையா பள்ளிக்கு ஜமாத்துக்கு வாரவர் மிஸ் ஆன பொழுதும் தொழுத சஹாபியை தான் ரசூலுல்லாஹ் தொழ வைத்தார். தொழாதவரை ஜமாத்து நடந்து சொல்லல. அப்படியா நீங்க நில்லுங்க, இன்னும் யாராவது தொழாதாக்கள் வந்தா 2 பேரும் சேர்ந்து ஜமாத்து செய்யுங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்லல. இந்த நடைமுறையை நாம் அமுல்படுத்த போனால் அவ்வளவு ஜமாத்துக்கு எந்த முக்கியத்துவமும் இருக்காது. கடையில் இருக்கிறாள் என்ன நினைப்பார், முதலாவது ஜமாத்து போனா நம்ம போற டைமுக்கு ஒரு ஆள் வருவாரு, இன்னொரு ஜமாத்து செய்யலாம். இஃப்தார் செய்யறவர் என்ன நினைப்பார், நல்லா சாப்பிட்டு இரவு சாப்பாட்டை முடிச்சு போட்டு ஆறுதல் ஒரு 7 மணிக்கு பள்ளிக்கு போவோம், 6வது ஒரு 2 பேர் வருவான், அவனோட சேர்ந்து நம்ம தொழுவிட்டோம்னா ஃபர்லுடைய நன்மை நமக்கு கிடைக்கும். இல்லை, அவ்வளவு ஜமாத்துக்கு தான் 27 மடங்கு நன்மை, 2வது ஜமாத்துக்கு என்ன நன்மைன்னு சொல்லப்படல. அந்த 2வது ஜமாத்துடைய நன்மையை பெருமா இல்லையான்னு சொல்லப்படல, அல்லாஹு ஆலம். ஆனா நிறைய பள்ளியில தொழு, சவுதியில எல்லாம் நீங்க பாப்பீங்க ஒரு பள்ளி வாசல்ல 30 ஜமாத்து நடக்கும்.
தொழுவிக்கிற இமாமுக்குரிய எந்த தகுதியும் அவருக்கு இருக்காது. அவர் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறாரே தெரிய. நானே பல தடவை சவுதியில தொழுகையை விட்டுருக்கேன். தொழுகையை விட்டு போட்டு தனியே போய் தொழுவிக்கிறேன். நம்ம சூரத்துல் ஃபாத்திஹாவை ஆரம்பிக்கிறதுக்கு இடையில ருக்குவு போயிடுவான் அந்த புடியமார். அந்த அளவுக்கு வேகமா ஒரு பள்ளிவாசல இங்க ஒரு ஜமாத்து நடக்கும், அங்க ஒரு ஜமாத்து நடக்கும். எனவே இந்த ஜமாத்து கலாச்சாரத்தை களைய வேண்டும். அதுக்கு ஒரே வழி அவ்வளவு ஜமாத்து மட்டும்தான் இருக்கு மார்க்கத்தில். 2 ஜமாத்துக்கு இடம் இல்லை. 2வது ஜமாத்துக்கு நேரடியான எந்த தலீலும் இல்லை. இதான் அறிஞர்களுடைய பலமான கருத்து. அடுத்தது கணியத்துக்குரிய சகோதரர்களே, தொழுது கொண்டிருக்கிறவரை சுரண்டி தொழலாமா? இப்ப ஒருவர் தொழுது கொண்டிருக்கார், அவர் முதுக சுரண்டதுக்கு என்ன அடையாளம்? நீங்க தொழுகை ஆரம்பிங்க. அவருக்கு விருப்பம் இல்லைன்னா அவர் வலது கையை அப்படி கீழே விட்டாரண்டா எனக்கு தொழுகை செய்யலான்னு அர்த்தம். இப்படி ஒரு நடைமுறை ஹதீஸில் இருக்காண்ட எங்கேயும் இல்லை. இது மதுஹபுல அறிஞர்களால் சொல்லப்பட்ட ஒரு சட்டம். பிந்தி வந்த ஒரு மஅ்மூம் ஜமாத்தை ஆரம்பிப்பதற்கு தொழுது கொண்டிருக்கிறவரை ஏதாவது சைக்கினை செய்து தூண்டி விடுவது. ஆனா ஜமாத்தில் ஒருவர் இணைந்து கொள்வதற்கு சுன்னத்து தொழுகையில் ஆதாரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்து தொழுகை கியாமுல் லைல் தொழுகையை வீட்டுல தொழுவாங்க. வீட்டுல தொழுவாங்க. தொழும்போது சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹோட சேர்ந்து ஜமாத்தா தொழுவிக்கிறான். அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு இடது பக்கத்துல வந்து நின்றார். இடது பக்கம் இமாம் இப்படி நிக்கிறாருண்டா இமாமுக்கு பக்கத்திலேயே இடது பக்கத்துல வந்து நின்றார். யாரு? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இது இமாமும் மஅ்மூமும் 2 பேர் தொழுதால். ஜமாத்து தொழுகை 2 பேர் இருந்தாலே கடமை. ஒரு ஆள் இருந்தா தனியே தொழணும், 2 பேர் இருந்தா ஜமாத். அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர் ரசூலுல்லாஹ் தனியே தொழுகிறாங்க. இப்னு அப்பாஸ் வந்து இடது பக்கம் நின்றார் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை தலையை அப்படியே பிடிச்சி அப்படியே கொண்டு வலது பக்கம் நிப்பாட்டினாங்க. வலது பக்கம் நிப்பாட்டினார்கள். அப்ப மஅ்மூமும் இமாமும் நின்றது ஒரே சஃப்ல ஒரே கால் சேர்த்து வலது பக்கம் தான் மஅ்மூம் நிக்கணும். இதான் சுன்னத்து தொழுகையில நாங்க இமாமோட சேர்றதுக்கான. இமாம் மட்டும் தனியே தொழும் போது அவரை நாங்க இமாமத்து செய்யுங்க எனக்கு என்று தூண்டுறதுக்காக நம்ம போய் வலது பக்கம் சேர்றது. இது சுன்னத்து தொழுகையில அனுமதி. ஆனா சாபி சொரண்டுனாரண்டோ 2 பேர் வந்தா பின்னுக்கு தள்ளி விட்டாங்க ரசூலுல்லாஹ்ண்டோ எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை. இது அறிஞர்கள் அந்த தொழுகைக்காக எங்களுக்கு கிப்லா உடையாமல் நாங்கள் நேர்த்தியா தொழ வேண்டும் என்பதற்காக இமாம்களால் உருவாக்கப்பட்ட சட்டம். ஒருவரை சுரண்டி தொழுகை ஆரம்பிப்பது அவருக்கு விருப்பம் இல்லைன்னா கையை விடணும்ங்கிறது. அல்லது 2 பேர் இடது பக்கம் ஒரு ஆள் நிக்காரு, வலது பக்கம் இன்னொருத்தர் வந்து சேர்ந்துட்டாருண்டா 2 பேரையும் போங்க சஃப்பு கண்டு தள்ளி விடுற நடைமுறை அறிஞர்களால் வழிகாட்டப்பட்டது. ஹதீஸ்ல வரல. அது சுன்னத்து தொழுகை. பரது தொழுகையில இமாம போய் தொழுது போட்டு வந்தவரை போய் அல்லது பிந்தி வந்து தொழக்கூடிய ஒருவரை சுரண்டியோ அல்லது நீங்க இமாமத்து செய்யுங்க என்று சொல்வதற்கு எந்த விதமான சஹீஹான ஆதாரங்களும் இல்லை என்பதை கணியத்துக்குரிய சகோதரர்கள் நாங்க புரிஞ்சுக்கிறோம். ரைட். பள்ளிக்குள்ள வாரார், நல்ல கேள்வி. ஜமாத்து 2வது ஜமாத்து இல்ல. ஆனா ஒரு பள்ளிக்குள்ள வரும்போது ஒரு ஜமாத்து நடக்குது என்றால் அவர் அந்த ஜமாத்துல சேர்ந்துதான் தொழணும். பள்ளிக்குள்ள வரும்போது ஒரு ஜமாத்து நடந்து கொண்டிருக்கின்றால் அந்த ஜமாத்தை விட்டு போட்டு அவர் தனியே தொழுவதை விட அந்த ஜமாத்தில் சேர்ந்து தொழுவது அடிப்படையில் அப்படி ஒரு தொழுகை இல்லை. 2வது ஜமாத்துங்கிற தொழுகை அடிப்படையில் இஸ்லாம் கடமையாக்கல. ஆனா சில பள்ளிகளுக்குள்ள நம்ம போகும் பொழுது ஜமாத்து முடிஞ்சு இன்னொரு ஜமாத்து நடக்கும் பொழுது நம்ம அந்த ஜமாத்தை விட்டு தனியாக வேறாக தொழாமல் அந்த ஜமாத்தில் சேர்ந்து தொழுவதில் எங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. ஏனென்றால் நாங்கள் ஒரு ஜமாத்து நடக்கும் போது அந்த ஜமாத்தை மீறி நாங்கள் தனிமையை தொழுவதை விட அந்த ஜமாத்தில் தொழுவது சிறந்தது. இதுவும் அறிஞர்களுடைய ஃபத்வா. இதை அறிஞர்கள் பேசியிருக்கிறார்கள் தெளிவா. நீங்க அதை எதையும் கணக்கெடுக்க தேவையில்லை. நீங்க சத்தத்தை உயர்த்தையும் தேவையில்லை, பிஸ்மி சொல்லையும் தேவையில்லை. நீங்க உங்களோட பாட்டுல தொழுங்க. அவருக்கு சைக்கினை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தொழுவிக்க விருப்பம் இல்லை. எனக்கும் நிறைய பேர் சுரண்டிருக்காங்க, நான் இந்த பாட்டுல தொழுவிட்டிப்பேன். எனவே அது நமக்கு கடமை இல்லை. ஏன்னா நம்ம மீது எந்த குற்றமும் இல்லை. நம்ம எங்கட தொழுகையை தொழுவிட்டிக்கும். அவர் சுரண்டதுக்கு நம்ம குற்றவாளி இல்லை. அதனால நாங்க எங்கட தொழுகையை கண்டினியூ பண்ணலாம். நாங்க அவருக்காக ஜமாத்தை ஆரம்பிக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. நீங்க இப்ப இமாமோட சேர்றீங்க, 2 ரக்காத்துல தான் நீங்க வந்து சேர்ந்தீங்க. 2 ரக்காத்து நீங்க என்ன தொழணும்? மிஸ் ஆகும். 2 ரக்காத்தை நீங்க எழும்பி தொழுவு கொண்டிருக்கும் போது பின்னுக்கு இக்காம செல்லப்படுது. இன்னொரு ஜமாத்து ஒன்று போகுதுண்டா நமக்கு தானே ஜமாத்தை மிஸ் ஆயிட்டு இந்த ஜமாத்தை விட்டு போட்டு நம்ம அந்த ஜமாத்துல சேருவோம் என்று 2 ரக்காத்தையும் விட்டு போட்டு போய் தொழுகிறது பிள்ளை. நம்ம இந்த ஜமாத்தோட சேர்ந்தால் ஜமாத்துல சேர்ந்த கூலி உங்களுக்கு கிடைக்கும். நீங்க முழுசா தான் தொழல, ஆனா இமாம் ஜமாத்தோட சேர்ந்துட்டீங்க, பூரணப்படுத்தல. ஆனா ரசூலுல்லாஹ் கட்டளை என்ன? அடைந்ததை தொழுங்கள், விட்டதை எழும்பி தொழுங்கள். இன்னொரு ஜமாத்து நடக்கும் போது பின்னுக்கு இக்காமல் சொல்லப்பட்டால் இதை விட்டு போட்டு அங்க போகக்கூடாது. உங்களோட தொழுகையை நீங்க கண்டினியூ பண்ணுங்க. கண்டினியூ பண்ணி சலாம் கொடுங்க. உங்களோட தொழுகை முடிச்சு, உங்களோட கடமை முடிச்சு அந்த ஜமாத்துல போய் சேர வேண்டும் என்கின்ற எந்த நிர்பந்தமும் எங்களுக்கு கிடையாது.
தனியே போய் தொலை விட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க உங்களோட தொழுகையை கண்டினியூ பண்ணலாம். ஒரு ஆள் 3 ரக்காத் தொழுவிட்டார், 2 ரக்காத் தொழுவிட்டார், அப்பதான் ஒரு டீம் இகாமத் சொல்லுது, நம்ம போய் சேருவோமே என்று அவர் விட வேண்டிய எந்த அவசியம் இல்லை என்று அவர் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். அவர கடமையை அவர் செய்து முடித்து விட்டு போகலாம். ஜமாத்தா ரைட். பிரயாணம் போறவருக்கு மட்டும் அறிஞர்கள் சொன்ன சட்டம், ஒரு டீம் ஒன்று, ஒரு 10 பேரோ அல்லது 5 பேரோ ஒரு இடத்துல ஒரு மஷூராவில் இருக்காங்க அல்லது எங்கேயாவது ஒரு பிரயாணம் போறாங்க, இந்த நேரத்துல அவங்க ஜமாத்தா தொழலாமா என்றால் அவர்கள் ஜமாத்தா தொழலாம் என்பதுதான் இஸ்லாத்திலோட நிலைப்பாடு. அது ஜமாத்து நடத்தப்பட்ட பள்ளியாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பாலைவனமாக இருந்தாலும், அல்லது ஒரு மஷூரா நடக்கிற சபையாக இருந்தாலும், அல்லது ஒரு வீடாக இருந்தாலும், அவங்களுக்கு ஜமாத்து மிஸ் ஆகிவிட்டால் அந்த டீம் மட்டும் என்ன செய்யலாம், ஜமாத்தாக தொழுவதற்கு இஸ்லாம் அனுமதி. இது எப்பயாவது இருந்து போட்டு தான் எங்களுக்கு வரும். ஆனா நம்ம நடத்துற பள்ளியில ஜமாத்து ஒவ்வொரு நாள் நடக்குது. அது போல ஒரு டீம் தொழல்ல அல்லது ஒரு மஷூராவுல முக்கியமான ஒரு கூட்டத்தில் இருக்காங்க, அந்த கூட்டம் தொழுகைய மீறி பெய்த்து அதுக்கு பிறகு இவங்க என்ன செய்யறது, பள்ளிக்கு போறதா, அதே இடத்துல தொழுகிறதா, அல்லது பிரயாணத்துல பாலைவனத்துல நம்ம ஜமாத்து செய்யறதா என்றால் அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஜமாத்து கடமை. ஜமாத்தா சேர்ந்துதான் அவர்கள் தொழும். தனியே தொழுவதை விட ஜமாத்தாக சேர்ந்து தொழுவது அந்த நேரத்தில் அவர்களுக்கு சிறந்தது. வாகனத்துல ஃபர்து தொழையலாது. கிபிலா முக்கியம். வாகனத்தை நிப்பாட்டி நாங்க கிபிலாவை நோக்கி தொழணும். ஆனா சில வாகனமிக்கு தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ட்ரெயின் ஒன்று 12 மணி தேலம் ஓடுது. லண்டனுக்கு ஒரு ஆள் போறாள் 13-14 மணி தேலம் பிளைட் பறந்துகிட்டே இருக்கின்றால் அந்த நேரத்தில் கிபிலாவை பொருட்படுத்தாமல் அல்லாஹ் தஆலா உங்களை சக்திக்கு மீறி சோதிக்க மாட்டான். நீங்க ஃபர்து தொழலாம். கிபிலா இல்லாட்டியும் ஃபர்து தொழலாம். வாகனத்துக்குள்ள நின்று தொழ முடியுமா, நின்று தொழுகிற, இருந்து சீட்டுல தொழ முடியுமெண்டா இருந்து சீட்டிலே தொழலாம். வுதுதான் உங்களுக்கு முக்கியமானது. உங்களுக்கு வாகனத்துல அந்த நேரத்துல உங்களுக்கு நிப்பாட்ட இயலாத நிலை இருக்கின்ற பொழுது கிபிலாவை பொருட்படுத்தாமல் தொழலாம். ஆனால் நிப்பாட்டுகின்ற வசதி சொந்த வாகனத்துல போறோம் என்றால் அப்படி தொழையலாது. வாகனத்தை நிப்பாட்டி கிபிலாவை நோக்கி திரும்பித்தான் நாங்க தொழணும். தராவி தொழுகை நடந்து கொண்டிருக்கும் போது இஷா தொழாத ஒரு ஆள் வாரார். தராவி தொழுகையோடு தொழலாம் என தாராளமா தொழலாம். ஹதீஸே தெளிவாக இருக்கிறது. சஹாபாக்கள் தராவி தொழுகை நடந்து கொண்டிருக்கிற பொழுது பள்ளி வாசல்ல இஷாவை சேர்த்து தொழுகிறான். அதாவது நீங்க இமாமோட சேர்ந்து 2 ரக்காத் உங்களுக்கு கிடைக்கும். இமாம் சலாம் கொடுத்ததன் பின்னாடி நீங்க வைக்கிற நியத் என்ன, ஃபர்லுடைய நியத், நான் இஷாவை தொழுகிறேங்கிறத நம்மளோட நியத். இமாம்டைய மஅ்மூம்களோட நியத்தும் தராவி தொழுகிறோம் சுன்னத் தொழுகிறோம்ங்கிற நியத். அப்ப ஒரு சுன்னத்துல ஒரு ஃபர்ல சேர்க்கலாம், தொழுகையில நோம்புல சேர்க்கலாது. இப்போ ஃபர்லு நோம்பு பிடிக்கீங்க நீங்க, இன்றைக்கு திங்கக்கிழமை வைப்போம். இன்றைக்கு ஃபர்லான நோம்பு நாங்க ரமலான் மாசத்துல பிடிக்கும். ஆனா ஒரு ஆள் நியத்து வைக்காரு, இன்றைக்கு திங்கக்கிழமையுடைய சுன்னத்தான நோன்பையும் சேர்த்து பிடிக்க போறோம்டா இயலாது. அதுக்கு ஆதாரம் இல்லை. ஆனா தொழுகையில ஒரு சுன்னத்து தொழுகையில் ஒருவர் ஃபர்லான தொழுகையை சேர்த்து தொழலாம். அப்ப இமாம் சலாம் கொடுத்தவுடன் நீங்க எழும்பி 2 ரக்காத்தை பூரணப்படுத்தினால் இஷாவுடைய தொழுகை உங்களுக்கு பூரணமானது. அது தெளிவா ஹதீஸே இருக்கு. ஹைர், அடுத்தடுத்த சப்ஜெக்டுகள் இன்ஷா அல்லாஹ் நாளை வகுப்பில் தொடர்ந்து பார்ப்போம். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.